ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வடபுலத்தில் அர்ச்சுனா என்ற மனிதர் தனது கிளேடியேட்டர் அட்டை கத்தியை சுழற்றியபடி பொது வழிகளில் இல்லையென்றால் பொது அரங்கங்களில் சுடுவேன் ஏ, தூக்கியடிப்பேன் ஏ என்ற விழிப்பு நிலைகளை அதிர்ச்சிகரமாக வெளிப்படுத்திய பின்னர் பதாதை வடிவில் தொங்கவிடப்பட்ட அவருக்கு செருப்பு மாலையெல்லாம் போடப்பட்ட பரபரப்பு காட்சிகள் நேற்று வெளிப்பட்ட பின்னணியில் அதே நாளான நேற்று யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றம் அவருக்கு எதிரான ஒரு கராரான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. தெல்லிப்பளை புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் முன்னணி புற்றுநோய் மருத்துவ நிபுணரான கிருஷாந்தி ராஜசூரியர் குறித்து அர்ச்சுனா தனது யூடியூப் சமூக வலைத்தளம் ஊடாக வெளிப்படுத்திய பாரதூரமான மற்றும் வக்கிரமான கருத்துக்கள், அவதூறுகள் குறித்து நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடும். இந்த விடயத்தை சும்மா கடந்து போக தயாராக இல்லாத குறித்த மருத்துவ நிபுணரான கிருஷாந்தி அர்ச்சுனாவின் கருத்துக்களால் தனது நட்பேருக்கும் தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவின் மருத்துவ சேவைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதான அடிப்படையில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் ஒரு டிஃபமேஷன் அண்ட் இன்ஜென்ஷன் கேஸ் எனப்படும் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த புற்றுநோய் மருத்துவர் வடக்கு பெண்களிடையே உள்ள மார்பக புற்றுநோய் உட்பட வடபகுதி மக்களுக்கு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு மருத்துவ நிபுணர் என்பதும், ரேடியோதெரபி எனப்படும் கதிரியக்க சிகிச்சை, கீமோதெரபி எனப்படும் வேதி சிகிச்சை ஆகியவற்றுடன் புற்றுநோய் சார்ந்த வலி நிவாரண சேவைகளை வழங்கி வரும் ஒரு முக்கியமான வடபுலத்தின் மருத்துவ நிபுணர் என்பதும் குறிப்பிடத்தக்க நிலையில் இவருக்கு எதிராகத்தான் உளவியல் ரீதியிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் அர்ச்சுனாவின் இந்த அவதூறான கருத்துக்கள் அமைந்திருந்தன. பல சர்வதேச மருத்துவ ஆய்வு கட்டுரைகளை எழுதிய இந்த புற்றுநோய் மருத்துவர் ஒரு பெண்ணாக இருக்கும் நிலையில் அர்ச்சுனாவின் இந்த கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில்தான் அவர் சளைக்காமல் நீதிமன்றத்தின் படியேறி தன் மீதான அவதூறுக்கு ஒரு நீதியை கோரிய நிலையில் நேற்று நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அர்ச்சுனா தன் மீது யூடியூப் சமூக ஊடகமுடாக வெளிப்படுத்திய பாரதூரமான வக்கிரத்தரமான அவதூறுகள் அவரை வேறு வழியின்றி யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வைத்த விடயமும் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். வைத்திய நிபுணர் கிருஷாந்திக்கு எதிராக சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட முறையில் பரப்பப்பட்ட அவதூறுகள் மற்றும் பணி நெருக்கடிகள் குறித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் ஏற்கனவே விசனப்பட்டதுடன் இவ்வாறான நகர்வுகளுக்கு எதிரான சட்ட மற்றும் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை கோரிய நிலையில் மருத்துவர் கிருஷாந்திக்கு ஆதரவாக வடக்கின் மருத்துவ நிபுணர்கள் அறவழி போராட்டங்களை நடத்திய நிலையில்தான் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பு அர்ச்சுனா எம்பிக்கு ஒரு அடியாகவும் கடும் எச்சரிக்கையாகவும் அமைந்திருக்கின்றது. உடனடியாகவே நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக மருத்துவர் கிருஷாந்தி குறித்து தான் ஏற்கனவே யூடியூப்பில் பதிவேற்றிய அந்த காணொளிகளை நேற்றே அர்ச்சுனா அவசரமாக நீக்கியிருக்கின்றார். செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட தனது பதாதையை தானே அகற்றிய கையுடன் இந்த காணொளிகளையும் அவர் அகற்றியிருக்கின்றார். என்னதான் அர்ச்சுனா சமூக ஊடகங்களில் சாமானியர்கள் முன்னிலையில் இல்லையென்றால் பிரதேச சபை அரங்குகளில் கிளாடியேட்டர் தனமான நகர்வுகளை செய்தாலும் நீதிமன்றம் ஒன்றின் தீர்ப்பை தான் மதிக்காமல் விட்டால் தனக்கு என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டே அவர் இந்த காணொளிகளை அவசரமாக அகற்றியிருக்கின்றார். நேற்று இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் அர்ச்சுனா சார்பில் முன்னிலையான அவரது தங்கம் விழிப்பு சட்டத்தரணியான கௌசல்யா தனது கட்சிக்காரரான அர்ச்சுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு பேச்சு சுதந்திரம் உள்ளதாக இந்த வழக்கில் முக்கியமான வாதத்தை முன்வைத்தாலும் அந்த நிலைப்பாட்டை கடுமையாக நீதிபதி நிராகரித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, பேச்சு சுதந்திரத்துக்கு என ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை உண்டு என சுட்டி காட்டிய நீதிபதி குறித்த பெண் மருத்துவ நிபுணருக்கு எதிராக இனிமேல் எந்த விதமான அவதூறுகளையோ
இல்லையென்றால் போலி பரப்புரைகளையோ சமூக ஊடகங்களில் அல்லது வெளியரங்கங்களில் அர்ச்சுனா முன்னெடுக்கக்கூடாது எனவும் சொல்லி இதுவரை அவர் அந்த மருத்துவ நிபுணர் குறித்து வெளியிட்ட அனைத்து அவதூறான காணொளிகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நிலையில்தான் அதற்குரிய எதிர்வினைகள் அர்ச்சுனா தரப்பிலும் எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது முறையான ஆதாரங்களின்றி ஒரு வைத்திய அதிகாரியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அல்லது அவர் ஊழல் புரிந்ததாக அவதூறு பரப்பிக் கொள்வதற்கோ அர்ச்சுனாவுக்கு உரிமை இல்லை என நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ள விடயம் இங்கு முக்கியமானது. இதனால் இனிவரும் நாட்களில் இந்த தீர்ப்பின் மைய புள்ளி அர்ச்சுனா எம்பியின் வாய்க்கு ஒரு கட்டுப்பாட்டை போட தவறினால் தூக்கி அடிப்பேன், இல்லையென்றால் சுடுவேன் என்பது உட்பட்ட அவரது மலினமான விழிப்பு நிலைகள் எல்லாம் இனிமேல் நீதிமன்ற படியேறக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பதற்கான தகுதி குறித்தும் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு நிலுவையில் இருக்கும் விடயம் நீங்கள் அறிந்த விடயம். சிங்கள சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதாவது அர்ச்சுனா தனது அரசாங்க பதவியை துறக்காமலேயே நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக குறிப்பிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஸ்ரீலங்காவின் தேர்தல் விதிகளின்படி அரசு பணியில் உள்ள ஒருவர் அந்த பணியிலிருந்து விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற நியதி உள்ள நிலையில் அர்ச்சனா இந்த நியதியை மீறியதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல தனது சொந்த காணி தகராறு ஒன்றின் போது துப்பாக்கியை காட்டி பெண்ணொருவரை அச்சுறுத்திய வழக்கில் அர்ச்சுனா பிணையில் இருக்கும் விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த விவகாரத்தில் அர்ச்சுனா எதிர்த்தரப்புடன் எந்த ஒரு தொடர்பையோ அல்லது தொடர்பாடலையோ பேணக்கூடாது எனவும் நீதிமன்றம் அவருக்கு கராரான உத்தரவை விடுத்துத்தான் இந்த பிணை விடுதலை கட்டளையை பிறப்பித்ததும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம். இதற்கிடையே வலிகாமம் பிரதேச சபையில் வெளிப்பட்ட இந்த நகர்வுகளை அடுத்துத்தான் தெல்லிப்பளை மருத்துவமனையை ஒழுங்காக நிர்வகிக்க முடியாமல் திணறும் வடக்கு தமிழர்களுக்கு அதிகார பரவலாக்கம் தேவையா என்ற சுருதியை தூக்கி பிடிக்கும் குரல்களும் சந்தடி சாக்கில் வெளிக்கிளம்ப தலைப்படுகின்றன. இதில் தன்னை தேசிய தலைவரின் பெரும் ஆதரவாளராக காட்டிக்கொள்ளும் அர்ச்சுனாவின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை பார்த்தாவது இனிமேல் தமிழர்கள் திருந்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னொரு புறத்தை புலிக்காய்ச்சல் காரர்களும் கிளம்பியுள்ளனர். ஆனால் அர்ச்சுனா தன்னை தேசிய தலைவரின் ஆளாக போலியாக காட்டிக்கொண்டாலும் அவரை நாடாளுமன்ற உரைகளில் மேன்மைப்படுத்துவதாக காட்டிக்கொண்டாலும் அர்ச்சுனா உண்மையில் ராஜபக்சக்களின் செல்லப்பிள்ளையாகிவிட்ட நகர்வு அவரது நகர்வின் மூலமாகவே உறுதிப்படுத்தப்படுகின்றது. சந்தேகம் இருந்தால் மஹிந்த ராஜபக்சவை தனது தந்தையாகவும் மஹிந்த முன்னிலை நிற்கும்போது தனக்கு பயபக்தி வருவதாகவும் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தெற்கின் அரங்கில் கூறிய விடயத்தை எல்லாம் நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம். இவ்வாறான அலப்பறைகளுக்கு மத்தியில் தேசிய தலைவரை பின்பற்றுபவர்கள் வலதுசாரிகளா அல்லது இடதுசாரிகளா என்ற குண்டக்க மண்டக்கத்தனமான விவாதங்களும் சமூக வலைத்தளங்களில் தலைப்படுகின்றன. இவ்வாறாக தமிழர்களின் பரப்பு அரசியல் அதிர நேற்று வடக்கில் கிளிநொச்சி செம்மணி என பிரசன்னப்பட்ட ஸ்ரீலங்காவின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வடக்கில் சில காட்சிப்படுத்தல்களை செய்திருக்கின்றார். அதில் ஒன்று, தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள PTA எனப்படும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் 2 மாதங்களில் அகற்றப்பட்டு புதிய சட்டம் ஒன்று அதற்கு பதிலாக கொண்டு வரப்படும் என அவர் சொன்ன விடயம். இதனை அவர் கிளிநொச்சியில் நேற்று குறிப்பிட்டார். இந்த PTA மிக கொடூரமான சட்டம் என கடந்த காலத்தில் JVP வர்ணித்திருந்தது. அதாவது தேசிய மக்கள் சக்தி இந்த வர்ணனை செய்திருந்தது. தாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த PTAயை உடனடியாக மீளெடுப்பதாகவும் அனுரவும் தனது தேர்தல் பரப்புரைகளில் வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கியிருந்தால், ஆனால் அனுர பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக அண்மிக்கும் நிலையில் இந்த PTA இன்னமும் நடைமுறையில் உள்ளது. அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு தேவையான போதுமான நேரமும் அதற்கு தேவையான 3/2 பங்குக்கும் அதிகமான நாடாளுமன்ற பெரும்பான்மை பலமும் அனுரவுக்கு இல்லையென்றால் தேசிய மக்கள் சக்தி இருந்தாலும் இதுவரை அவ்வாறாக PTA மீளெடுக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் நேற்று காலை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதும் உரையாற்றிய நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா இன்னும் 2 மாதங்களில் புதிய சட்டம் வெறும் பழைய PTA போகும் என்கின்றார். அத்துடன் காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தொடர்பான விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் கூறிய அவர், காணாமல் போனோர் பணியகம் மற்றும் முந்தைய அரசாங்கங்களால் வடபகுதி மக்களுக்கு பல சிக்கல்கள் இருந்தன எனவும் தமிழர்களை இனிமேல் இலங்கையின் 2ஆம் தர குடிமக்களாக யாரும் கருத முடியாது, நினைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். அதாவது கிளிநொச்சியில் அவர் இந்த கருத்தை சொன்னார். அதன் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று செம்மணி புதைகுழி பகுதியில் யாழ் நீதிபதி லெனின்குமார் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பணியக பிரதிநிதிகள் சகிதமும் அவர் நின்று ஒரு காட்சிப்படுத்தலை செய்தார். ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் செம்மணி சித்துப்பாத்திக்கு உள்ளே நிற்க செம்மணிக்கு அனைத்துலக கண்காணிப்புடன் கூடிய வெளிப்படையான நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன்
வெளியரங்கில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. செம்மணி புதைகுழியின் தற்போதைய நிலவரப்படி அது இப்போது வடக்கின் மிகப்பெரிய புதைகுழியாக மாறிவிட்டது. இதுவரை மன்னார் சதோச தளத்தின் புதைகுழிதான் வடமாகாணத்தில் வெளிப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழியாக இருந்த நிலையில் இப்போது அதனை மிஞ்சி 390க்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு எச்சங்களை கொண்ட திகிலூட்டும் அதிர்ச்சியூட்டும் புதைகுழியாக செம்மணி சித்துப்பாத்தி மாறியிருக்கிறது. இந்த புதைகுழி தற்போது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள், ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட்ட சர்வதேச நாடுகளின் ராஜதந்திர பிரதிநிதிகளின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு இடமாக மாறியுள்ள நிலையில் தான் நேற்று அந்த இடத்திற்கு ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் பயணித்திருக்கின்றார். நேற்று ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் செம்மணி சித்துப்பாத்தியில் நின்றபோது அங்கு புதிய கட்ட அகழ்வில் 29வது நாள் கடந்தது. நேற்று 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இந்த நீதியமைச்சரின் வருகையின் பின்னணியில் தான் இங்கு இதுவரை 370 எச்ச தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. கைக்குழந்தைகள் மற்றும் சிறார்களின் எச்சங்களும் இதில் துன்பியலாக அடங்கிக் கொள்கின்றன. இவற்றுடன் சிறார்களின் புத்தக பைகள் போன்ற பாடசாலை உபகரணங்கள், விளையாடும் பொம்மைகள், பாலூட்டும் போத்தல்கள் போன்றனவும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த வாரம் ஒரு வளையமான பெரிய உலோகப் பொருளும் இந்த புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட நிலையில்தான் திகிலூட்டும் இந்த புதைகுழிக்கு அனைத்துலக விசாரணையுடனான வெளிப்படையான நீதி கோரப்படுகின்றது. ஆனால் ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சரோ உள்ளக நீதி போதும் என்ற அடிப்படையில், அதாவது செம்மணிக்கு வெளியக விசாரணைகள் தேவையில்லை, அனைத்துலக பிரசன்னம் தேவையில்லை, உலக ரீதியில் நீதி வழங்கப்படும் என நேற்று சொல்லி இந்த புதைகுழி அனைத்துலக அரங்குக்கு செல்லாமல் ஒரு தடுப்பாட்டத்தை ஆட முனைந்ததையும் நேற்று செம்மணியில் காண முடிந்தது. இவை இலங்கை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், அமெரிக்காவுடனான தனது ஒப்பந்தத்தில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்புக்கே ஈரான் ட்ரம்ப் கார்டு அடிக்க தலைப்படுகின்றது. அந்த வகையில் நேற்று சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த ஒப்பந்தத்தின் கையெழுத்திடும் விழாவை ஈரான் மீளெடுக்க தலைப்பட்டது. அதாவது ஈரானின் இந்த அழுத்தத்தால் தான் இந்த சுவிஸ் நிகழ்வு மீளெடுக்கப்பட்டது. அத்துடன் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் வெளியேறுவதற்கு அழுத்தம் கொடுக்க ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் ஈரான் முக்கியமான ட்ரம்ப் கார்டாக அடிக்க தலைப்படுவதால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் இப்போது இஸ்ரேலை இந்த விடயத்தில் நெருக்க தலைப்படுகின்றார். லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்கும் இடையே மீண்டும் மோதல்கள் வெடித்ததை அடுத்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடப்போவதாக எச்சரித்த ஈரான் அதனை ஒரு பேரம் பேசும் துருப்புச் சீட்டாக பயன்படுத்த தலைப்பட அமெரிக்க அழுத்தத்தால் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் தங்களது போர் நிறுத்தத்தை மீண்டும் புதுப்பித்துள்ளன. இதனையடுத்து அமெரிக்க ஈரானிய பேச்சுவார்த்தை குழு சுவிஸுக்கு பறக்கின்றது. தூதர் ஸ்டீவ் விட்காஃப், டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னரும் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்குரிய 60 நாள் பேச்சுக்களில் பங்கெடுக்க பறக்கும் நிலையில் இவர்களுடன் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸும் இணைய தயாராக உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதேபோல இஸ்ரேல் மற்றும் லெபனான் அதிகாரிகள் அடுத்த வாரம் வாஷிங்டனில் நடைபெறும் சந்திப்புகளில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதல்களில் 47 பேருக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா தாக்குதல்களில் 4 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லாவுடன் புதுப்பிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தினாலும் அதனை அது கடைபிடிக்குமா என்பதில் பலருக்கு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தான் நேற்று இஸ்ரேலுடன் தான் பேசியதாகவும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்ததாக குறிப்பிடும் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் நேரடியாக இந்த சந்தர்ப்பத்தில் பேசிக்கொண்டது குறித்த விடயங்களை தெரிவிக்க மறுத்திருக்கின்றார். இன்னும் தான் சொல்வதை இஸ்ரேல் செய்யும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தான் சொன்னால் இஸ்ரேல் செய்ய வேண்டும் என அவர் கூறுகின்றார். இதனை இஸ்ரேல் செய்ய மறுத்தால் அதற்குரிய எதிர் விளைவுகள் வெறும் என்ற அடிப்படையில் ட்ரம்பின் கருத்து வருகின்றது. ஆகையால் ட்ரம்பும் இப்போது ஈரானின் ட்ரம்ப் காட்டால் இஸ்ரேலை நெருக்குவது தெரிகிறது. ஆனால் இஸ்ரேல் இந்த விடயத்தில் அடுத்து என்ன செய்ய போகின்றது? ஏற்கனவே ஹெஸ்புல்லாவுடன் அது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொண்டாலும் இந்த புதுப்பிப்பு உண்மையில் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதில் பலருக்கு ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இவை ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.